பாஜகவுடைய தமிழ்நாட்டு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள். இன்றைக்கும் அவர் ஸ்டாப் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வச்சு அரசியல் பண்ணணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஒரே ஆள் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இந்த பேச்சு அடிப்பட்ட நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே அவர் அவருடைய பங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு நாளும் மீடியாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்தை ஒவ்வொரு பேர் மேலே ஒவ்வொருத்தர் மேலே பழி சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கு அவங்க ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க தெரியுமா? இவர் பழி சொல்கிறவங்க இவருக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க. அந்த ரிப்ளையை இவருக்கு பதில் சொல்ல முடிஞ்சால் அதை கொண்டு வராரு. அப்படி இல்லாட்டி பத்திரிகை நண்பர்கள் கேட்டு அவமானப்படுறதை விட நம்மளாவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராகவே சொல்லிக்கொண்டு அவராகவே ஏதாவது சொல்லிக் கொள்கிறார். இதை வழக்கமாக வச்சுருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேள்விகள் இருக்குது அண்ணாமலை அவர்கள்ட்ட எனக்கு கேட்குறதுக்கு. அந்த 4-5 கேள்விகளை கேட்ட பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கேள்விகளில் ஏதாவது பதில் சொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படி கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கேள்வி, கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளில் எதற்கு தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது, எதற்கு தமிழை ஒரு மொழியாக கூட மதிக்கிறது கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நான் கேட்குறேன். ரெண்டாவது, விஜய் அவர்கள் பள்ளி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி சிபிஎஸ்இ பள்ளி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்இ பள்ளி அப்படிங்கிறது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிலையமாக தான் இருக்குது. அந்த ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிலையங்களில் உள்ள போர்ஷன்ஸ் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. அதில் ஏன் தமிழ் இல்லை? இதற்கு எந்த பதிலாவது இருக்கா அண்ணாமலை அவர்களே? 2190 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு, கல்விக்கான நிதியை மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர மறுப்பது ஏன்? இதற்கான பதிலை கூற முடியுமா? மத்தியில் ஆளக்கூடிய கட்சியினுடைய தமிழ்நாட்டுடைய தலைவராக இருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் நினச்சா அதை கேட்டு வாங்கி தர முடியுமா, முடியாதா? நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. நீங்கள் அதை செய்யவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 2190 கோடி ரூபாய் கல்விக்கான நிதியை மத்திய அரசு தரணும் அப்படின்னா மாநில அரசு என்ன செய்யணும்ட்டு மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிடுது. அந்த அறிக்கையில் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் அவர்கள் டைரெக்டாகவே சொல்கிறாரு, எங்களுடைய நியூ எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு ஏற்றால் மட்டும்தான் அந்த அரசுக்கு நாங்கள் கல்விக்கான நிதியை வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் மித்த குழந்தைகள்லாம் படிக்க வேண்டாமா? இருமொழி மும்மொழி அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு கல்வி நடக்கணும் அப்படின்னா நிதி தேவை. நிதி தேவைன்னா அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தானே வரும். எங்களுடைய மக்களுடைய வரி பணத்தை வாங்கி வச்சுக்கொண்டு நாங்கள் நிதி தரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன அர்த்தம்? என்ன இது இருக்குது? இதை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லாமல் என்ன தெரியுமா சொல்கிறீங்க? கொடுத்த நிதிக்கான கணக்கை கேட்டால் அரசு தரமாட்டிக்கு மாநில அரசு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள்கிட்ட கேட்டால் இப்படி சொல்கிறீங்க, தமிழக அரசுகிட்ட போய் கேட்டால் மத்திய அரசு நிதி தரமாட்டிக்குன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசுகிட்ட போய் கேட்டால் கொடுத்த நிதிக்கான கணக்கு தர சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் நிதி தரோம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த 2 இடத்துலையும் மாட்டிக்கொண்டு முழிப்பது அவதிப்படுவது யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் நான் சொல்லுவேன். இவங்கள்ட்ட கேட்டால் இப்படி சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் அப்படி சொல்லுவாங்க. இரு தரப்புமே மாற்றி மாற்றி உங்களே குறை சொல்லிக்குதீங்க. அப்போ மக்கள் என்னதை தான் கேட்பான்? மக்களுக்கு இதில் என்ன ப்ரிவிலேஜ் இருக்குன்னு எனக்கு தெரியல. மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி வைத்து கொண்டு தான் நீங்கள் 2 பேரும் நீயா நானாலும் போட்டி போட்டுருக்கீங்கிறத மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு நீங்கள் பட்ஜெட் போடணும்னா அதுக்கு என்னோட மக்கள் வரி கட்டியாகணும். அந்த வரி கட்டின பணத்தை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கான கார் வசதியாக இருக்கட்டும், உங்களுக்கான பாதுகாவலர் வசதியாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் கிட்ட வரி பணத்திலிருந்து தான் உங்களுக்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் சேவை செய்கிறது யாருக்காக செய்யணும்? மக்களுக்காக செய்யணும். சும்மா அங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆட்சி இன்னொரு ஆட்சியை குறை சொல்லி கொண்டு மட்டுமே இருந்தால் இது சரியாக இருக்காது. ஃபஸ்ட்டு மத்திய அரசு பண்ண மிகப்பெரிய தப்பில் நான் ஒன்று சொல்கிறது, நிதியை நிறுத்தி வச்சது. எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தரப்போகிறது கிடையாது. யாருக்குனே கொடுக்க மாட்டேங்காங்க. இதில் கல்விக்கான ஒரு நிதி, அடுத்த தலைமுறையை உருவாக்கணும்னா அதற்கு கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்விக்கான நிதியை நாங்கள் சொல்கிற பாலிசியை நீங்கள் ஏற்றால்தான் உங்களுக்கு கல்வி நிதி தருவோம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் கேட்குற பீகார்காரன் மண்டே ஆடுற பீகார்காரனுக்கு நீங்கள் அவ்வளோ சலுகைகளை அள்ளி கொடுக்குறீங்க. அதை நாங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கொள்கைகளை ஏற்காத மாநிலங்களை நீங்கள் உயர்த்த ட்ரை பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. பீகார் நீங்கள் சொல்லலாம், பீகார் ரொம்ப பின்தங்கிய மாநிலம், அதை நாங்கள் உயர்த்த ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ்நாடாப்பில் ரொம்ப உயர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக கிடையாது. இன்றைக்கும் பல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சரியான மருத்துவர்கள் இருக்கிறது கிடையாது. போக்குவரத்து துறைன்னு எடுத்துக்கிட்டால் பஸ்ஸெல்லாம் உடஞ்சி போன போக்குவரத்து துறையாக இருக்குது. இங்கே கட்டிடங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரீட் காரங்கள்ட்ட தேவையில்லாமல்
குறைந்த விலைக்காக அரசு வந்து காங்கிரீட் விட்டுறாங்க. விட்டோன்னே இன்றைக்கி திருவண்ணாமலையில் ஒரு அங்கன்வாடியில் சின்ன குழந்தைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து காங்கிரீட் இடிஞ்சு விழுது. அந்த குழந்தையோட தட்டில் விழுந்திருக்கு. அந்த குழந்தைய அழுதுகிட்டு இருக்கு. ஒரு ஜஸ்ட்டு மிஸ் கொஞ்சம் முன்னாடி தள்ளி விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். அப்போ மக்களுடைய நிதியை திரட்டி அந்த நிதியிலேருந்து என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் மக்களாட்சி அப்படிங்கிற பேரில் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அதை வந்து கரெக்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்க? உங்கள்கிட்ட கேட்டால் அவங்கள்ட்ட கேளுங்கிறதும், அவங்கள்ட்ட கேட்டால் உங்கள்கிட்ட கேளுங்கிறதும் என்ன மக்கள்னு இழிச்சவை நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை 2 இடத்துலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அவஸ்திப்படுறது யாருன்னு கேட்டால் மக்கள் நம்ம குரல் கொடுக்க ஆரம்பித்தோம்னா என்ன ஆவாங்கன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. மாநில அரசு இயங்கணும்னா அதற்கான நிதியை மத்திய அரசு தான் கொடுத்தாகணும். எதுக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மக்களுடைய வரிப்பணத்தை மொத்தமாக சுங்கச்சாவடியிலிருந்து வருமான வரியிலிருந்து பல வரிகளை அநியாயமாக கொள்ளடிக்கக்கூடிய நாடுன்னா அது இந்தியா தான். அப்படிப்பட்ட இந்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு நிதி தர மறுக்கிறது ஏன்னு எனக்கு தெரியல. அங்கே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு, 1ஆம் நம்பர் வரிக்குள்ளே அடிக்கிற நாடுன்னா அது இந்தியா தான். இந்தியா மேலேயும் பிரதமர் மோடி மேலேயும் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் வரிக்குள்ளே அடிக்கிற நாடுன்னா அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எலான் மஸ்க் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னுடைய நிறுவனத்தை இந்தியாவில் போய் இயக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலை வைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு நம்ம ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இல்லை வேண்டாம், அங்கே வரியை போட்டே தீட்டிடுவாங்க, நீ அங்கே போக வேண்டாம், இங்கே கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அவ்வளோக்கு அவ்வளோ அமெரிக்காவில் உள்ளவங்க பேசுகிற அளவுக்கு இந்தியாவுடைய வரி டாக்ஸ் இருக்குது அப்படின்னா அவ்வளோ டாக்ஸ் எங்கே தான் போகுது? மக்கள் நாங்கள் கேட்கலாமா, இவ்வளோ டேக்ஸு நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்து வாங்குறீங்க, அந்த டேக்ஸை எப்படி செலவு பண்ணுறீங்க? ஏன்னா மக்களுடைய பணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தான் அங்கே உட்காந்துருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நாங்கள் கேட்கறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கா? நீங்கள் தான் சொல்கிறீங்களா? இல்லை, நாங்கள் மத்திய அரசிட்ட வந்து நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கேட்க போகிறோம். ஒரு வருஷத்தில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எத்தனை கோடி ரூபாய் வரி வந்திருக்கு, அந்த வரியை நீங்கள் எந்த விதத்தில் செலவு பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இல்லாட்டி எந்தெந்த பேரிடருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தெளிவாக கணக்காக மீடியா முன்னாடி உங்களால் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு வர்ற எந்த கொள்கையாக இருக்கட்டும், அதை பற்றி பரிசீலனை செய்வோம். இன்றைக்கி நீங்கள் கொண்டு வர்ற நியூ எஜுகேஷன் பாலிசியை சத்தியமாக ஏற்கவே முடியாது. ஒரு 3ஆம் படிக்கிற குழந்தைய நீ 3 மொழி படித்தாகணும். அப்போ தான் அவன் மழலை பருவத்தை முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் கல்வி கற்கிறதுக்குனே வாரான். 3rd ஸ்டாண்டர்டில் தான் ஓரளவு கொஞ்சம் அறிவாவது இருக்கும். அந்த அறிவில் நீ 3 மொழி படித்தாகணும். நீ 3 மொழி படிக்கணும். அப்படி நீ பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆனா நீ எதுக்கும் லாய்க்கு கிடையாது, ஓரமாக போய் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படியே அந்த பையன் ஓரமாக போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் 1 வருஷத்துக்கு வெளியே வர மாட்டான். இப்போ தமிழ்நாடு அரசுடைய கல்விக் கொள்கையை பார்த்தீங்கன்னா வந்து இடையில இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் பாதிலே நின்றுட்டு மறுபடியும் போயெல்லாம் சேர முடியாது. 3rd ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடித்தா தான் 4th ஸ்டாண்டர்டுக்கே நீங்கள் அலோவ் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் மாணவர்களுடைய வருகை பதிவாக இருக்கட்டும், மாணவர்கள் இடைநிற்றலை முற்றிலுமாக குறைக்கிறதா நான் பார்க்கேன். சும்மா நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கு திரும்ப செட் ஆகும்? நீங்கள் சொல்கிற கல்விக் கொள்கை எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கள மத்திய அரசு எந்த இடத்துல எந்த நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். அவங்களுடைய குழந்தைகள் இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், வேறு இடத்துல போய் படிக்கலாம் அப்படின்னு சேரும்பொழுது சிபிஎஸ்சி அப்படின்னா நீங்கள் போய் சேர்ந்துக்கிடலாம். அப்படி சிபிஎஸ்சி அல்லாத பள்ளிகளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 3rd ஸ்டாண்டர்டாக இருக்கணும், 5th ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் படித்தாகணும். ஆனால் சிபிஎஸ்சியில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜை மட்டும் வைத்துக்கொண்டு எல்லாருமே இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லாட்டி கவர்மெண்ட் வேலையோ பார்த்துட்ருக்கல. அன்னாடம் கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இது சத்தியமாக பொருந்தாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த தேசிய கல்விக் கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் தந்திச்சு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு, அது ஆதாரத்தோடு ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்னது தப்புன்னு சொல்லி இன்னொரு ஆதாரம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி அவர் பேசவே மாட்டேங்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.